இன்னொன்று சொல்கிறோன்னு நினச்சிடலங்க, அது சொல்கிறேன் பாருங்களேன். சூப்பர் சன் ப்ரோக்கு வந்து கமெண்ட் போட்டிருந்தேன். காலை வணக்கம் நண்பர்களே. எனக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 10:39. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் கேட் தான். இதோ இந்த ஒரு டெம்பர் கிளாஸ் தான் எலிஃபண்ட் கேட்டு. ஏன்னா ஆர்டர் போடல, கொஞ்சம் நேரம் சின்ன ஆர்டராக தான் போட்டுக்கிறாங்க. அதை தான் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். 61 ரூபா. எலிஃபண்ட் கேட்டில் போனால் அங்கே பாரிஸு அந்த சைடில் போனால் என்ன பெரிய ஆர்டர் போடுவாங்க, அப்படி எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். இப்போ கூட ஒரு போகிறாங்க, கொருக்குப்பேட்டை போகிறாங்க. அங்கேயே இருந்திருந்தால் இதே எடுத்துன்னு போயிருப்பேன். போகிற வழி தான். எலிஃபண்ட் கேட்டு கொடுத்துட்டு கொருக்குப்பேட்டை போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டாங்க. இதுதான் டைம் பார்த்தீங்கன்னா 10:39 ஆகுது. இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 19. இன்னும் நிறைய விஷயம்லாம் நடந்துக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன் போக வீடியோவில். அதுக்கடுத்தது நம்ம சேனலை யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா வாய்ஸ் மாதிரி மாறிச்சுன்னா சளி தொண்டை கட்டுனுக்குது போலங்க. இன்னும் மழையிலலாம் நனியில் இருந்தாலும் தொண்டை கட்டுனுக்குது, என்னன்னே தெரில. காயிலே பார்த்தேன். இது எடுத்துருக்கிறது 224 ரூபா ஐனம்பாக்கத்துக்கு ஆர்டர் போடுறாங்க. சரி, இது குதிரை கூட போகலாம், வேணாம் விடுங்க. இதுவே போயிட்டு அங்கே போயிட்டு என்ன ஆர்டர் எடுத்துக்கலான்ட்டு ஒரு எண்ணம். டைம் தான் இன்னும் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்க, இங்கே தான் போல் குத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரெண்டு எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா பழவந்தாங்களும் இதுவும் தான், குரம்பேட்டும். என்ன பிரச்சனைனா ரெண்டுமே பெரிய பார்சலுங்க. ஓட்டுன்னு போக முடியுது மேனேஜ் பண்ணி. திருப்பத்து மட்டும் கொஞ்சம் பார்த்து திருப்பணும். பழவந்தாங்கல் குத்து தான் இதுக்கு போகணும், குரம்பேட்டிக்கு. இதில் ஒன்று போனாலும் எனக்கு கொஞ்சம் நிம்மதிங்க. எடுத்துட்டேன். ஆனால் வழி மேப்பு, கூகுள் மேப்பு கூட காட்ட முடியல. ஏன்னா வெளில வச்சு கட்டுன்னு போயிடலாமான்ட்டு யோசிக்கிறேன். இங்கே வேணாம், இங்கே கட்டினேன்னு வச்சுங்க கொஞ்சம் தலைவலி. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து கற்றுது பின்னாடி கட்டி வச்சுட்டு இது எடுத்துன்னு போகிறேன். சரிங்க. ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சிந்தாரப்பேட்டிலேருந்து 61 ரூபாய்க்கு எடுத்துன்னு வந்தோம். அது 61 ரூபாயில் 62 ரூபா கொடுத்தாங்க அவங்க. அதுக்கடுத்தது அங்கேருந்து அப்படியே பொறுமையாக நவுந்து வந்து எப்பயோ நிற்கிற அந்த ப்ராட்வே அந்த சந்தில் ஒரு பார்க் ஒன்று இருக்கும், அங்கே என்ட்ரியில் நின்னேன். என்ட்ரியில் நின்னோடனே ஃபஸ்ட்டு ஒரு ரேப்பிடோவில் போட்டாங்க 30 கிலோமீட்டருக்கு. எங்கன்னு பார்க்கல, சரி 300 ரூபான்னு மட்டும் பார்த்த மாரி இருந்துச்சு. சரி எடுத்துகிட்டு பார்த்தா அது குரோம்பேட்டை தான். சரி குரோம்பேட்டை சொன்னாங்க, சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது டப்புன்ட்டு பழவந்தாங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க போட்டரில் 250 சில்லறை எவ்வளோ சம்திங்ஸ். அதையும் எடுத்துட்டேன். அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போட்டரில் எடுத்துகிட்டு இதுக்கு போனோன்னா சரி அதை தான் எடுத்து இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து. இது ஒன்று, பின்னாடி இதேமாரி ஒரு குட்டி மூட்டை. இது வெயிட்டு கம்மி, இது ஃபுல்லாக கை க்ளோஸ் தான். அதுதான் கொஞ்சம் வெயிட் அதிகமாகுது, அதனால் அதை பின்னாடி கட்டிட்டேன். இல்லைனா அதை முன்னாடி வச்சிட்ருப்பேன். ஏன்னா இதை நவுத்தி கூட முடியும், அதை நவுத்த முடியாது. அதுமாரிலாம் எவ்வளவோ இது பார்த்துக்கிறேங்க. ஆட்டோவில் ஹாலிவுட் பட ப்ரொடக்டருக்கு வந்து வண்டி ஆட்டோவில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ப்ரொடக்டர் லவர்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசில் விஜய் டிவியில் பார்த்துருப்பேன், அர்னால்டு ப்ரொடக்டரு மகனை வேறு லெவலில் இருக்கும். ப்ரொடக்டருக்குன்ட்டு ஒரு ஃபேன் பார்த்துக்கிறேன்னா அண்ணன் தான் இருப்பார் போல். எந்த அளவுக்கு யோசிக்கிறார்ல. கொஞ்சம் வெளில எத்தனை வர சொல்லுங்கள, தர முடியுமாண்ணா? பில்லுண்ணா அதுவும் குத்துரு. அப்படியா? இந்த நம்பர் தான், நீங்கள் நம்பர் குத்துருங்க. ஏன்னா இன்னொரு ஆர்டர் இருக்குதுண்ணா, அதுக்கு போனால் டைம் ஆகிடும். நீங்கள் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ண சொல்கிறேங்க, நான் பொருள் கொடுத்துட்டு போயிடுறேன். ஆமாம், 148 லாஸ்ட்டில் வருதா?
அப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டா? நான் அவர்கிட்ட உங்கள் பேருண்ணா? ஆதியா. ஆதியா இந்தாங்க பில்லு இருக்குது. நான் குத்துட்றேன், நீங்கள் பார்த்து போட்டு விட்ருங்கண்ணா. இந்தாங்க. அது மட்டும்தான்ண்ணா? அது மட்டும்தான். அது கிடையாது, அது வேறு இடம். 239ண்ணா. அவர்கிட்ட சொல்கிறேங்க, குத்துட்டாரு. 239 ரூபா போட சொல்கிறாருன்றங்க. கொடுக்கல இன்னும். நான் இந்த நம்பருக்கு பண்ணுற சொல்கிறேன், ஏன்னா இன்னொரு ஆர்டர் இருக்குது, அது வேறு போகணும். சரிங்களா? நீங்கள் போட்டு விட்ருங்க, நான் பொருள் கொடுத்துட்டு போயிடுறேன்றேன். சரிங்களா? அவருக்கு இருக்குது. லாஸ்ட்டில் 148 அஜித் கர்ணான்னு வரும். அவ்வளோதாங்க, இந்த ஆர்டர் கொடுத்துட்டேன். அது ஃபோன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோப்பா, இது குத்தோடனே தாங்க வயிற்றில் காற்றடிக்குது. 18 நிமிஷம் 8 கிலோமீட்டருங்க நெக்ஸ்ட் ஆர்டருக்கு. இதுக்கு ஒரு 253 ரூபா. எவ்வளோ வரும் நம்மளுக்கு தெரியல, கமிஷன் போக. சரிங்க, போகலாமாண்ணா? தலை 220 தலை. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டானா? ஆர்டரே அடிக்காமல் இருக்கிறான். ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அப்டேட்டே ஆக மாட்டேங்க. இதுக்கு 222 ரூபா கொடுத்துக்குறாங்க. சரிங்க, இந்த ஆர்டர் குத்து முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு, பெட்ரோல் போட்டாச்சு. இன்னொன்று சொல்கிறோன்னு நினச்சேன் இல்லைங்க, அது சொல்கிறேன் பாருங்களேன். சூப்பர் சன் ப்ரோவுக்கு கமெண்ட் போட்டிருந்தேன், ப்ரோ நம்ம கொலாப் பண்ணி போடலாமா அப்படின்ட்டு. அதை பாருங்கள், ஃப்ளைட் வருது பாருங்கள். சரியாக எழும்புறா போலல. சூரியரை போட்டுருதாங்க ஞாபகம் வரேன். ஒரு நாள் ஃப்ளைட்லேயும் போனோம். இது வரைக்கும் நான் ஃப்ளைட்டில் போனது கிடையாது. எங்கேயாவது டொமஸ்டிக் ஃப்ளைட்டாவது ட்ரை பண்ணி பார்த்துடணும். பண்ணுவோம் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஃப்ளைட்லேயும் வரப்போம். அந்தமானுக்கு தான் போகலான்ட்டு யோசிப்பேன் நான். அந்தமான் இல்லை ஸ்ரீலங்கா, ரெண்டுத்துல எங்கேயாவது போகணுன்னு யோசிப்பேன். அதுக்கு இன்னும் சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்தது சூப்பர் சன் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நம்ம கொலாப் பண்ணி போடலாமா அப்படின்ட்டு. அவர் ஓகேன்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஆனால் நான் டேட்டு என்னைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க ப்ரோ, ஏன்னா அவர் வந்தாருன்னா கொஞ்சம் அவர் கூட கொலாப் பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 163 ரூபா ஆர்டர் போடுறாங்க. ஏன்னா அவர் ஒரு 53,000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறாரு. நம்மளுக்கு அதுலேருந்து வர தேவையில்ல. ஆனால் நம்ம அப்படி போடும் போது நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், பூஸ்டப்பாக இருக்கும். பார்க்கலாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணுவோம், நல்லதே நடக்கும். நம்ம அவ்வளோதாங்க. ரயில்வே ட்ராக்கு தாண்டியாச்சு. எடுத்துக்கலாண்ணா. எடுத்துக்கலாம். ஃபோர் 4820 301. ஸ்கேனர் கரெக்டா? ஹலோ, நான் போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேம்மா. இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க, கன்ஃபார்ம் தானே? ஓகே, நான் லொக்கேஷன் சொல்லுங்கள். தெரிலம்மா, இது நான் மேப்பை பார்த்து தான் வரணும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பனையூர் ஆர்டர் போட்டாங்க, விட்டுட்டேன். விடுங்க, பரவாயில்ல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெருங்குடி இது குத்துட்டு உள்ளே ஒரு BMW பைக்கு பார்த்தேன், செமையாக இருந்துச்சு. அது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரிங்க, சாப்பாடு தான் எடுத்தேன், அதனால தான் வேறு எந்த ஆர்டரும் எடுக்கலை. இப்படியே போயிடலாம். BMW பைக் பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த கலரில் தான் எனக்கு ட்ரீம் பைக் எடுக்கணும்னு ஆசை. அதுவே எடுக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட நம்ம சூழ்நிலை சரியில்லைன்னா இந்த பைக் கூட எடுக்கலாங்க.
ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன்று, இதுலேயே பிளாக் ரெட்டு ஒன்று இருக்குது, பிளாக் ரெட்டு ஒயிட்டு, அதுவும் ஸ்பெஷல் எடிஷன் தான், செம்மையாக இருக்கும். பார்க்கலாம், எல்லாமே நினைக்கிறது நடக்கும், முயற்சி. ஆனால் இப்போ இதுக்கு வந்ததே 2.8 கிலோமீட்ரு எவ்வளோக்குங்க. இதுக்கு ட்ராப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் 13 கிலோமீட்ரு காட்டுதுங்க. ₹1 கூட இதில் லாபம் இல்லை, இந்த ஆர்டரில் லாபமும் இல்லை. நம்மக்கிட்டேருந்து கிலோமீட்டருக்கு ஒரு ₹9 மாரி கணக்கில் போகுது. மல்லிகா நகர், கிருஷ்ணா மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இந்த ரோடை மறக்க மாட்டேன். இந்த ரோட்டில் தான் ஒரு சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபருக்கு நான் பேசின்னு வந்தேங்க ஃபஸ்ட்டு. அதனால் இந்த ரோடை மறக்க மாட்டேன். இப்போ நம்ம சேனலில் 2044 பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இது இல்லை. அதனால் இந்த ரோடு எனக்கு சென்டிமெண்ட்டு. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, ₹466 இருங்காட்டுக்கோட்டைக்கிட்ட தண்டலம் போட்டுருந்துச்சு. இருங்காட்டுக்கோட்டைக்கிட்டனா கொடுக்கறதுக்கு 1 hour கிட்ட ஆகும். செம்ம ஆர்ட்ரு போட்டோன்னுமே தூக்கு, ஒரே தூக்கு. போகிற வரல எங்கேயாவது நின்று சாப்பிட்டுக்கலாங்க. இது வெறும் ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான், ஆனால் கொஞ்சம் லாங்காக போகிற மாரி இருக்குது. பார்த்துக்கலாம், உள்ளே போட்டுக்கலாம். இந்தமாரி ஆர்டர் தாங்க, போட்டோமா தூக்கணுமா நிம்மதியாக போனோமான்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். போய்ட்டு அங்கேருந்து எதனா ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் போடுவாங்களா இல்லையான்ட்டு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு சீக்கிரமாக போய். இன்றைக்காவது கொஞ்சம் சீக்கிரமாக போக முடியும்னு நம்புகிறேன், பார்க்கலாம். ஏன்னா அன்றைக்கி திங்கக்கிழமை வாய்ப்பு இருந்துச்சு போகிறதுக்கு, ஆனால் ஜேபிஎல் பிரதரை பார்க்கறதுனால அந்த வாய்ப்பு போயிடுச்சு. அதோட எப்போ போனன்ட்டு எனக்கு ஞாபகமே இல்லைங்க. ஏங்க இப்போ ராமாபுரம் கரெக்டாக அந்த இதுவாண்ட இருக்கிறோம். சரி இப்படியே சாப்பிட்றலான்ட்டு இருக்கிறேங்க. போலீஸ் ஸ்டேஷன், இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பிரிட்ஜு மேலே இருக்கிறேன் கரெக்டாக. ஏன்னா பாதியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ சரி அப்படி விடுவானா, அப்படியே இது முடிச்சுட்டு போயிடுவோன்ட்டு பார்க்குறேன். இது இருங்காட்டுக்கோட்டை தான், இன்னும் ஒரு 6.8 கிலோமீட்ரு. நம்ம அந்த ஆர்டரை கொடுத்துட்டு அங்கே நிற்க வேணாம், முடிஞ்சா இல்லை ஒரு 10 நிமிஷம் நின்று பார்ப்போம். நின்றுட்டு ஆர்டர் போடலன்னா இப்படிக்கா வந்துடுவோம். 10 நிமிஷமே நிற்க வேணான்னு நான் யோசிக்கிறேன், ஆனால் வேணாம், நின்று பார்ப்போம். என்ன இடத்த பொறுத்து யோசிப்போம். போயிட்டு அது ஓகேவான்ற இடம் மாதிரி இருந்துச்சுன்னா நின்றுக்கலாம், இல்லைன்னா இப்படி கிளம்பி திருமலைசைக்கிட்ட வந்துடலாம். அங்கே இங்கே கரெக்டாக திருமலைசை ஒரு 7 கிலோமீட்டரில் தான் இருக்குது, வந்துடலாம். எவ்வளோ எம்டி அடிக்கிறோம். திருமலிசை பூந்தமல்லி வந்தோன்னு வச்சுங்க, ஹெல்மெட் வாங்குது பேக்கில், வேணா ஹெல்மெட்டு ஆளுங்களை கூட ஏற்றின்னு போகலாம். அங்கே 422க்கு 450 பே பண்ணிட்டாங்க. ஒருத்தர் தான்ல, அவ்வளோதான். இப்படியே நிற்க முடியாது, பொறுமையாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான் வீட்டுக்கு போகிற மாதிரின்ற பாருங்க. பூந்தமல்லிக்கா திருமலை பூந்தமல்லி அந்த சைடு போனோன்னு வச்சுங்களேன், என்ன ஆர்டர் போடுவாங்க, அப்படியே எடுத்துன்னு போவோம். அந்த சைடு டைரக்ஷனில் போட்டாங்கன்னா அப்படியே எடுக்கிறோங்க. ஏதோ வெயில் இப்போ இங்கே கொள்ளுதுங்க. ஏங்க வீட்டுக்கு போகிற நேரத்தில் ₹307 எடுத்துட்டாங்க புழல். சரி பார்த்துக்கலாம் வாங்க, அங்கேருந்து எதனா ஆர்டர் கூட எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் 4:30 மணிக்கு போகலான்னு நினச்சேன் இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் ஏன் ஒரு வேகத்தில் எடுத்துட்டேன். சரிங்கண்ணா. சரி நான் பேசிக்கிறேன். சரி 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 எக்ஸ்பென்சிவ். அவ்வளோங்க இருக்கும். எக்ஸ்பென்சிவ்னா எவ்வளோ பார்க்கலாமா? பில்லு எதுவும் இருக்காது. நீங்களும் எல்லாம் 1 கோடி மாரி தாங்க இது பாட்சு. 32,000 ஆமாம், இது கொஞ்சம் கூடுதல் தான். ஏன்னா இதேமாரி டூல்ஸ் இதில் 12,000 கிடைக்கும். இது போட்ஸ்னால இது இந்த ரேட்டு இருக்கலாம் கண்டிப்பாக.
கண்ணில் ரொம்ப தூசு படுதுங்க, அதுவே தலைவலி ஆகுது. நான் அழகாக என்ன பண்ணிடுறேன், இந்த இதுவை போட்டு விட்டுறேன், வைசர் மாரி இதெல்லாம் கண்ணாடிக்கு அதை போட்டு விட்டோன்னா ஒரு தலைவலியும் தெரிய மாட்டுதுங்க. நீங்கள் அது வாங்குறீங்கன்னா அந்தமாரி ஒரு ஹெல்மெட்டாக வாங்கிக்கோங்க. அதுவும் பிளாக் கலரில் வாங்கினா கூட கொஞ்சம் நல்லது தான். அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. பிளாக் கலர் வாங்கினா கொஞ்சம் கூலிங் கிளாஸ் மாரி வெயில் அவ்வளோ இதுவாக மாட்டுது கண்ணுக்குள்ளே. இதே ஒயிட் கலர் வாங்கினீங்கன்னா டஸ்ட்டு மட்டும் தடுக்கும், ஆனால் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் வந்து உள்ளே ஆகும். அதுக்கடுத்து ஒயிட் வாங்கினீங்கன்னா ப்ளஸ்ஸுன்னா இந்த பிளாக்னால கொஞ்சம் சில இதெல்லாம் பார்க்க முடியாது. இதே நீங்கள் ஒயிட் இருந்தால் நார்மலாக எப்பயும் போல் பார்த்துக்கலாம். அதனால் எங்கே ரெட் ஹில்ஸில் கூட உக்காரலாங்க. என்னென்னா அம்மா வந்து சவுகார்பேட்டை போகிறாங்களாம். சரி, அப்போனா நம்மளுக்கு இந்த ஆர்டரை கொடுத்துட்டு கூட நம்ம அப்படியே உக்காரலாம், டைம் இருக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் உக்காந்து பார்ப்பேன் ஆர்டர் போடுறாங்களான்ட்டு. போடலன்னா அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணலாம். ஏன்னா இதே அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அப்படியே வீட்டு பக்கமாக மூவ் பண்ணோம். அப்படி இல்லாதனால இப்போ நான் கொஞ்ச நேரம் அங்கே உக்காந்து பார்ப்பேன் ஆர்டர் வருதான்ட்டு. இல்லைன்னா டைரெக்டாக அப்படியே மாதாவரம் வருவோம், இல்லைன்னா ரெட்டேரி வந்து ஆர்டர் எடுப்போம். வடபெரும்பாக்கம் போகலாம். இப்போ நான் காயிலையாக இருந்தேன்னா லாங் ஆர்டரு பார்க்கறதுக்கோசரம் போவேன். இப்போ நம்மளுக்கு லாங் ஆர்டர்லாம் தேவையில்லை, வீட்டுக்கு போகிற மாரி ஆர்டர் இருந்தாலே போதும். ஐயோ விட்டுருப்பேன், டப்புன்னு பிரேக் அடிச்சு சைடு போட்டு நிற்கிறாங்க. ஆப்போசிட்டில் போட்டுக்குதுண்ணா, அங்கே இருக்குது. இருங்க, 290. க்ளோஸ் பண்ணிக்கிட்டா சிக்னல் கிடைக்கல. சரிங்க, நான் இந்த அப்படியே 290 தான், அது பேலன்ஸ் வந்து ஆன்லைனில் போட்டுடலாம். சரிங்க, இந்த பக்கம் போகிறேன், எதனா ஆர்டர் போகிறாங்களான்னு பார்க்குறேன். சரிங்களா, இல்லைங்க இப்படியே வந்தேன். ஒரு 700 ஆர்டர் போட்டாங்க, 702 இங்கேருந்து வல்லத்துக்கு, புழல்லேருந்து வல்லத்துக்கு போகிற மாரி. சரி, அது எடுக்கலை, நான் எடுக்காமல் விட்டுட்டு இப்போது ஒரு ஆர்டர் போட்டாங்க வாஷர்மேன் பேட்டை. சரி, இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். இதோ பாடுறா எட்டுக்காரன் சர்வீஸ் ரோட்லேயே. நான் இந்த பக்கம் இருக்குதுன்னு நினச்சின்னு பார்த்தா சர்வீஸ் ரோட்லேயே போய் வந்துட்டலுங்க. கொஞ்சமாவது மேப்பை திருப்பி பார்த்துருந்தேன்னு வச்சிங்களேன், இப்படியே நின்று இருப்பேன். ஆனால் 2000 3000 ஓட்டுறது நம்மளுக்கு பெரிய காசாக தெரியும். ஆனால் அதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் போது தான் ரொம்ப உடம்பே வலிக்குங்க. இப்போ இதுக்கே நம்மளுக்கு உடம்பு நாக்கு தள்ளுது. சத்தியமாக உடம்பு கழுத்து கிழுத்துலாம் விட்டுருங்க. நான் எந்நேரமாக ஹெல்மெட் போட்டிருப்பேன், அதனால கூட இருக்கலாம். ஹெல்மெட் போட்டுனே இருப்பேங்க, ஏன்னா கேமரா வீடியோ எடுக்கிறதுக்கு வசரம். ரேப்பிடோ வாஷர்மேன் பெட் தானே, ரேப்பிடோ தானே. ஓடிபி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா இப்படியே இருந்து வாங்கிட்டு போயிருப்பேன். இதுக்கோசரம் யூட்டர்ன்லாம் வச்சுருக்க தேவையில்ல. பரவாயில்ல, வாஷர்மேன் போய்ட்டு பீச் ஸ்டேஷன் பக்கத்தில் தாங்க. பீச் ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக இது எத்தனை பண்ணி கொடுப்பேன், 4:48. சரிங்க, பார்ப்போம். அங்கே பேச முடில. இப்போது ஒரு 600 ஆர்டர் போட்டாங்க கதிர்வேடா. அங்கே வந்தோடனே ஒரு 644 ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னா மறைமலை நகர். நம்மளுக்கு இதுமாரி காயில் போட்டாங்கன்னா எடுப்பேன். 2 ஆர்டர் போட்டாங்க, 700 ஒன்று போட்டாங்க, 600 ஒன்று போட்டாங்க. நம்மளுக்கு தேவையில்ல அதுமாரிலாம். நம்மளுக்கு தேவையானது எடுத்துட்டோன்னா போயின்னு இருப்போம்ல. இனி பேச முடியலங்க சரியா, இந்த லைட்டாக தொண்டை கட்டின மாரி இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 4:34, 4:30 ஆகுது. இது 4:44 கொடுப்பேன் அப்படின்னு போட்டுக்குது. இன்னைக்கு இன்னும் சீக்கிரமாக முடிச்சுட்டுக்கிறேன் பாருங்க.
நேரம்லாம் முடிக்க முடியாமல் இருந்தேன். இன்றைக்கி எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் எடுத்துட்டேன். அதுதாங்க ஒரு நாள் கண்டினியூஸாக ஓட்ட. இத்தனைக்கும் இன்றைக்கி லேட்டாக தான். நேற்று கூட சீக்கிரமாக எடுத்து வந்தனையுமே ஆர்டர் போட்டாங்க. இன்றைக்கி எப்படியோ ஒரு 10 மேலே தான் ஆர்டரே போட்டாங்க. அதுவும் 61 ரூபா ஆர்ட்ரு. எவ்வளோ அதுக்கு 62 ரூபா கொடுத்தாங்க. அந்த ஆர்டரை ஏற்று தான் இவ்வளோ ஆரம்பிச்சுது. அவ்வளோதாங்க. வண்ணாரப்பேட்டை வந்துட்டோங்க. செம்ம டிராஃபிக்கு. இப்போ இங்கே எப்படியே தான் இருக்கும். டிராஃபிக்கு காரணம் ஆட்டோக்காரன் இந்த ஓரத்தில் வச்சு நிறுத்தி ஏற்றினுக்கிறாங்க ஆளுங்களை. ஐயோயோ என்னங்க இன்றைக்கி ஃபுல்லாக 400ரூபா 200ரூபா 700ரூபா 600ரூபா ஆர்டராக போட்டுனுக்குறாங்க. தள்ளுறாங்க ஆர்டரை. வேலை பார்க்கும் பரவாயில்ல. ஆள்தாங்க எடுத்துட்டாங்க. சண்டில் போடுறான் அப்பா. சூப்பர். இதுலேயே பூர்வான் பார்த்தியா? சரிங்க. 400ரூபா ஆர்டர் போடுறானுங்க. இப்போ 700ரூபா 600ரூபா 300ரூபா எல்லாமே பெருசு. சின்ன ஆர்டர் ஒன்று கூட போடலங்க. 100 சில்லற ஒன்று போட்டாங்க. அதுவும் வேறு யாரோ எடுத்துட்டாங்க. மற்றபடி இந்த ஆர்டர்லாம் நம்ம எப்போ ஓட்டணும்னு நினைக்கிறோமோ அந்தமாரி நேரத்தில் காயில் போட மாட்டுறாங்க. அதெல்லாம் அங்கே வீடியோ எடுக்கலை. கரெக்டாக அது ஆப்போசிட் இறங்கி வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இறங்கி ஏறி வந்து ஜார்ஜ் டவுன் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா செம்ம தலைவலி அங்கே. சரி அங்கேருந்து குத்துட்டு வந்துட்டேன். 1036 ரூபா வந்து போட்டுடலங்க. 1036 ரூபா ப்ளஸ் ரேப்பிடோ டைம் பார்த்தீங்கன்னா 4:56ங்க. இன்னும் 60 கூட இருக்குது. வீட்டுக்கு பொறுமையாக கூட ஓட்டணும் போகலாம். 524 ரூபா ரேப்பிடோலங்க. இதுக்கு அவங்க 162 ரூபா தான் கொடுத்தாங்க இப்போ லாஸ்ட் ஆர்டருக்கு. ப்ளஸ் டிப்ஸு மட்டும் வந்து ஒரு 28 ஒரு 35 கிட்ட வந்திருக்கோங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1595 ரூபாங்க. இதில் மைனஸ் 220 ரூபா பெட்ரோலு. வீட்டுக்கு கூட ஓட்டுன்னு போய்டுவேன் இப்போது. மைனஸ் ஒரு 9 ரூபா ரேப்பிடோ கமிஷன். நீங்கள் டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1366 ரூபாங்க. டைம் இன்றைக்கி சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். வீடு கிட்ட வேறு. எதுதாங்க ஒரு நாள் அப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சந்தையில் தாங்க ஃபஸ்ட் ஆர்டர் அங்கே எடுத்துன்னு வந்தேன்ல. அங்கேருந்து சிந்தாரிப்பேட்டிலேருந்து தான் எடுத்துன்னு வந்தேன். 2வது ஆர்டர் 3வது ஆர்டர் தான் இங்கேருந்து எடுத்துருப்பேன் இந்த சந்தையில். இங்கே தான் எடுப்பேன். இப்போ அங்கே பிராட்வே ரோடு வந்தாங்கன்னா இங்கே ஒரு பார்க் இருக்கும்ல, இந்த உங்களுக்கு தெரியும் ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு. அந்த பார்க்காண்ட இருந்தீங்கன்னா ஆர்டர் போடுவாங்க. 11 மணிக்குள்ளே நல்ல பெரிய ஆர்டர்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. போட்டாங்கன்னா டபுள் ஆர்டரு அப்படியே வெயிட் பண்ணி எடுத்துன்னு போயிடுங்க. நான் எப்பயுமே மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா இந்த பாருங்க நுங்கம்பாக்கத்துக்கு போகிறாங்க 129. வீட்டு பக்கம்தான் எடுத்துன்னு போகலாம். வேணாம் விடுங்க. வள்ளூர் கோட்டை ரோடு தானா, திருவள்ளூர்புரம் போதாங்க. இதுக்கு மேலே வேணாங்க. இதுவே அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டேன். இந்த கடைக்கு போகலாமா? இல்லைன்னா திருப்பியும் கச்சேரி சாப்பிட்லாமா? கச்சேரியும் 20 ரூபா தாங்க. 2 கச்சோரி சாப்பிட்லாமா? ஒரு சமோசா இல்லை ஒரு கச்சோரி. சமோசா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த கடையில். அன்றைக்கி சொல்லவே இல்லை நான். இந்த பாரிஸில் சாப்பிட்டேன்னு அந்த கடை சொன்னேன்ல, அது நான் வீடியோ எடுத்துகிட்டு அமௌண்ட்டை சொல்லிவிட்டு மட்டும் அப்படியே போயிட்டுருக்குறேங்க. ரிவ்யூவே சொல்லலை. சொல்கிறேன்னு இருப்பேன் ஆனால் சொல்லவே இல்லை. சூப்பரில் ஏங்க போன வாரம் இந்த கடையில் சாப்பிட்டேன்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த வாரம் ரேட்டை ஏற்றிட்டுக்கிறானுங்க. போன வாரம் சாப்பிடும் போது 20 ரூபாங்க சமோசா. அதுவே எனக்கு அதிகமாக தெரிஞ்ச மாரி இருந்துச்சு. குவாலிட்டி இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது அந்த கடை தான் பார்த்துங்க. 25 ரூபா இப்போ ஒரு சமோசா ஒரு கச்சோரி.
ரேட்டு ரொம்ப ஏற்றிடுறாங்க. எதனால, கேஸ்னால இருக்குமா இல்லை உண்மையிலே ரேட்டு இப்படி ஏற்றிட்டு இருப்பாங்களா? ஒரே வாரத்தில் 5 ரூபாய் ஏறிச்சு ஒரு இதுலேயும். சரி முடிச்சாச்சு சாப்பிட்டு. டேஸ்ட்டு என்னங்க சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் ஒர்த்து. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்குது. நான் அதுக்கு ஸ்டீம் மிட்டாயிலே வாங்கி சாப்பிட்ருவேன்ட்டு இருக்குது. ஸ்டீம் மிட்டாயில் 30 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு சமோசா. 29 ரூபா 30 ரூபா லாஸ்ட்டாக பார்க்கும்போது. இப்போ அவங்களும் ரேட்டு ஏற்றிருந்தால் ஏற்றிருப்பாங்க. ஸ்டீம் மிட்டாய் இது வேறு லெவலில் இருக்குங்க. நான் நம்பர் 1ன்னா ஸ்டீம் மிட்டாய் இது தான் சொல்லுவேன். அதுக்கடுத்தது அஜ்னபி 2வது. அதுக்கடுத்தது இந்த கடை வச்சுக்கலாம். 4வதுன்னா பெரம்பூரில் ஒரு கடை இருக்கும். அந்த கடை தாறுமாறாக இருக்கும். சரிங்க, இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். நான் சொல்லிட்டேன்ல, சூப்பர் சன்னு கூட கொலாப் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். அவர் ஓகேன்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவோங்க. பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு, என்ன மாரி பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஐடியா தோணுச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். நம்ம அதுமாரியே ட்ரை பண்ணி போடலாம். அவர் கூட பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இதுமாரி ட்ரை பண்ணி போடுங்க ப்ரோ. அவர் கூட அவர்கிட்ட அவர் ஓகே சொன்னதுக்கு இதுமாரி ட்ரை பண்ணலாமான்ட்டு நான் கேட்குறேன். அவர் ஓகேனாருன்னா, ஏன்னா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நான் கேட்டால் நான் போட்ட ரேப்பிடோ தான் சொல்லுவேன். இப்போ அவர் ஸ்விக்கி தான் மெயினு. எல்லா ஆப்பும் அவர் இது பண்ணுவார். ஆனால் மெயினுன்னா ஸ்விக்கி. சரி, ரேப்பிடோ இப்போ ஓட்டுறாரு ஆளுங்களை வச்சுன்னு. சரி, அவர் கூட எப்படி பண்ணலான்ட்டு நீங்கள் உங்கள் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், பார்க்கலாங்க. சரிங்களா, இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை பார்த்துனுக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் சரியில்லை. சரிங்களா, மன்னிச்சிருங்க. சரிங்க, ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.